Next is the award for Best Actor in a Supporting Role, Female, Tamil. And to present this award, I'd like to call on stage the very, very beautiful, my very, very dear friend, Shreya Saran. Shreya, how do you manage to look so gorgeous every time? பட் எல்லாமே வரும்போது கூட ரெண்டு பேரும் கூட்டே வரணும்னு நினைக்கிறேன். அந்த பின்னாடி வந்து 2 நிமிஷம் கழிச்சு தான் வந்து ரீச் ஆகுது அது. I just love you both. Thank you. Oh. Thank you. Love you. Love you. Yeah, love you. Should I announce? Okay. Yes. The SIIMA for Best Actor in Supporting Role Female Tamil goes to Shivada for Ade Kangal. Beautiful, really nice. Would you like to say a few words? எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அவார்ட் தமிழில் கிடச்சிருக்கனால நான் தமிழ்லேயே பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மேடல் நின்று இந்த அவார்டு வாங்கும்போது. ஸ்பெஷலி எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய டைரக்டர் ரோஹின் சாருக்கும், ப்ரொடியூசர் சிவி குமார் சார், ரைட்டர் முகில் சார், அதே மாதிரி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட நன்றியை அறிவிச்சுக்கிறேன். இந்த அவார்டுக்காக எனக்கு ஓட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் தான் சொல்லணும். தேங்க்யூ, இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லிருக்குல்ல. தேங்க்யூ சாய்மா, தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. ஏப்பா அதுக்கப்புறம் வரதெல்லாம் என்ன டுபா இல்லை, எல்லாமே ஸ்பெஷல் தான். சரி வேணாம், நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஒரு அவார்டு, ஒரு விருது. என்ன விருது? நெக்ஸ்ட் ஒரு விருதுனாலும் சொல்லிக்கிறேனே. ஓகே, அதாவது வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், அதாவது வந்து உண்மையிலே இவங்க தான் பெஸ்ட் அதில். ஏன்னா சில பொண்ணுங்களாம் நடிக்க வந்துருவாங்க, பட் அவங்களெல்லாம் அழகாக காட்டணும். ஒன்றதான் என்ன பார்த்து சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒன்று மாதிரி இருக்கவங்களையும் அழகாக காட்டி இப்படி பல வேலைகள் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் த கேட்டகரி ஃபார் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் தமிழ். டைரக்டர் ஏஎல் விஜய் சார் அண்ட் சினி கிரிட்டிக் தரன் ஆதர்ஷ் 2 பேரும் மேடை கழிக்கிறோம். சார், ஸோ நீங்கள் தான் சார் சொல்லணும். The SIIMA for the best cinematographer for Tamil goes to Ravi Varman for Kaatru. Talk few words about Ravi Varman sir. Ravi Varman sir வந்து I think one of the very very proud person. நம்ம எல்லாருமே ப்ரௌடாக இருக்க வேண்டிய பர்சன் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாலேருந்து போய் இன்றைக்கி சஞ்சு, ராம்லீலா, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிஓபி. அவங்க இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு டாப், இந்தியா ஃபிலிம்ஸில் டாப்னா கண்டிப்பாக ரவி வர்மன் சார் பேர் அதில் இருக்குது. அவர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி டிஓபி கிடையாது. தேங்க்யூ சார், இட்ஸ் a வெரி கிரேட் ஆனர். நன்றி விஜய். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து மணி சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஆசை தான். அந்த மாதிரி தான் எனக்கு. பட் அது ஒரு 16 வருஷம் ஆச்சு அந்த ஆசை வந்து நிறைவேறதுக்கு. ஏன்னா மணி சார்கிட்ட நம்ம போனோம்னா அவர் சொல்லுவார் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து 50% ஆக்டர் டெக்னீஷியன் வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த படம் சக்ஸஸ்ன்னு. ஆனால் நம்ம போயிட்டோம்னா 50% நம்ம வேலையை அவர் தான் எல்லாமே பார்த்துக்குவார். இட்ஸ் கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக நம்ம வந்து சினிமாவில் 2 விஷயத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் ப்ரொஃபஷன் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அந்த டைமிங் இதெல்லாம் ஒரு லைஃப்பில் வந்து டைம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னுங்கிறது வந்து மணி சார்கிட்ட இருந்தார். நான் பார்த்து ஏன்னா ரொம்ப அற்புதமான விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. அந்த விருந்தோம்பல் பார்த்திங்கன்னா மணி சார், அது சினிமாவில் ரொம்ப ரேராக கிடைக்கும். எனக்கு கிடைச்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மணி சார் அண்டு ஷங்கர், இந்த விக்ரம் சார் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விருந்தோம்பலில். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோம், என்ன ஒர்க் பண்ணுறத விட இந்த விருந்தோம்பல் தான் ரொம்ப முக்கியம். காற்று வழியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம். இதுவரையும் எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. என்னுடைய அறியாமை தான் இது வந்து. ஏன்னா அனுபவத்தில் கிடைச்ச ஒரு விஷயத்தை விட என்னுடைய அறியாமையால் கிடைச்சது தான் எனக்கு நிறையா
எந்த ஒரு விஷயமும் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அதுவாக நடக்கும், திருப்பி அந்த ப்ராசஸ் போகும், அதுவாக நடக்கும், ஒவ்வொன்றா ஒன்று போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். ஆனால் அவங்க அழகான மூஞ்சியை பார்க்கல, ஆனால் அவங்க அகத்தில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி அம்மா. சார் இன்னும் இருக்குது கொஸ்டின். சார் அவர் ஷார்ட்ஸ், அவர் படத்தில் எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் சார். ஷார்ட் சொல்லும்போது அப்படி தான் இருக்குமா சார்? அதாவது வந்து ஷார்ட் 50 லென்ஸ் வைட் இந்த மாதிரி தான் இருக்குமா சார்? இல்லை தட் லென்ஸ் எல்லாம் இஸ் நாட் நெசசிட்டி. எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் லென்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு கருவி தான். அதை வந்து செல்ஃபோன்லேயும் எடுக்கலாம், இல்லை கேமராவிலையும் எடுக்கலாம். இதில் வேணால் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறவங்க தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு லென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லை கேட்குறது அந்த மாதிரி அப்படி பேசுவாரா, இல்லை நிறைய பெருசாக டீட்டெயிலாக பேசுவாரா அப்படி கேட்டேன் சார். இல்லை, நம்மகிட்ட முன்னாடி படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப டீட்டெயிலாக பேசிடுவார். ஆனால் படம் எடுக்கும்போது அந்த ப்ராசஸிங்கு நம்மளை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார். நம்ம வந்து ஃபுல் ஓப்பனாக அவர் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாலிவுட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் இல்லையா, ஒரே ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு, அவ்வளோதான். மீதி யாரும் அதுக்கு எதிர்ப்பு பண்ணல. யாரு ராதிகா மேடம் மட்டும் இல்லைன்றாங்க. மேபி அதை விட ஜாஸ்தியா. தேங்க்யூ. இல்லை அது எதுக்காக கேட்குறேன்னா, அது ஆக்சுவலாக இந்த ஹிமாலயாஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு போடும்போது வந்து டேண்ட்ரஃப்லாம் வராது, அண்டு முடி வந்து விழாது, நல்லா வளரும். இது எந்த அளவுக்கு ஒரு உதாரணம்னா, ஒரு வாட்டி சத்யராஜ் சார் வந்து அப்படி தேய்ச்சிட்டு இருக்கும்போது லைட்டாக வழிஞ்சு அப்படி இந்த நெஞ்சில் விழுந்துச்சான். அதை அப்படி துடைக்கும் போது வந்தது தான். இதை விட இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமும் நல்ல ஒரு விளம்பரமும் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். Moving on, next is the award for Himalaya Anti-Hair Fall Shampoo Best Debutant Actor Female, Tamil. To present this award, I'd like to call on stage Mr. Ajay Mishra, the National Sales Manager, Modern Trade, the Himalaya Drug Company Consumer Products Division, and Shubra Aiyappa. Good evening, everyone. And the Pantaloon SIIMA Himalaya Anti-Hair Fall Shampoo Best Debutant Actor Female Tamil goes to Aditi Rao Hydari for Kaatru, Veliyidai. SIIMA. I think a debut award is always very special because it only happens once. And to get it for Manisa's film is a huge pinch me moment for me because as a child, I literally dreamt of being a Manisa heroine. And when it happened, it really made me believe that dreams do come true. So to everyone out there, keep dreaming, keep believing, because dreams really do come true. And thank you to this amazing audience, the Tamil audience, the Telugu audience. Thank you so much for being so accepting and giving me so much love. And it's because of your love that I'm standing here and working with such amazing people. So thank you so much. And SIIMA, this really means a lot to me. Thank you. Aditi, do you sing? Oh God, don't make me sing. I don't know. We just got, our sources said that you can sing really well. You have to sing something What? for us. Yes. Okay, I'll try, but don't Vaan. kill me, everybody. I'm very tired. Of course not. I'll sing Vaan because that's from KV, but I'll sing like 3.5 lines. Otherwise, I might die. Yes, please. Vaan Varuvaan, Thoruvaan, Malai pol viruvaan, Marumam Harivaan, Ennul Olivaan, Azhagil Nimirvaan, தொலைவில் பணிவான், கர்வம் கொண்டால் கல்லாயுரைவான், கல்லாயுரைவான், உரைவான், காதல் வந்தால் கனியாய் நிற்கிர்வான், என் கள்ள காமுகனை Whoa. I'm sorry, I'm not a singer, and there are many amazing singers in the audience, but this one's for Leela and for Kaatru, Veliyidai, and for you guys. Thank you so much. Thank you so much. That was Thank so you, beautiful. Aditi. Thank you. And அவங்களோட Congratulations. டெடிகேஷன் ஆக்சுவலாக ரொம்ப பாராட்டி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, டக்குன்னு ரெடி சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்ததுனால ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸு தைக்கவே இல்லை.
இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இதுக்காக நான் வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி பாராட்டி ஆகணும்.